நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு புது சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் பேங்கிங்கில். அதில் ஃபஸ்ட் யூனிட் வந்து நேச்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்கிங். நேச்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்கிங்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் மீனிங் பார்த்துலாம். பேங்கிங்னா என்னென்னா ஒரு அக்செப்டிங் டெபாசிட் ஃபார் பப்ளிக். அது பப்ளிக்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட லீடிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி லோனுக்காக வந்து அவங்க வந்து அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தென் அவங்க எப்போ அந்த அமௌண்ட்டை கேட்டாலும் ரீபேமெண்ட் பண்ணிடணும் அப்படின்றாங்க. அந்த அக்செப்ட் பண்ணுற இவங்க வந்து பேங்கர், அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க பப்ளிக், அவங்க வந்து கஸ்டமர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ரீபேமெண்ட் பண்ணுற அமௌண்ட், அந்த வித்ராபல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, செக் மூலமாக டிராஃப்ட் அண்ட் அதர்வைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 5 Class B Banking Regulation Act 1949 சொல்லியிருக்காங்க. Banking means the accepting for the purpose of leading or investment of deposit of money from the public, repayable on demand or otherwise, and withdrawable by check, draft, order of the others அப்படின்ற மாதிரி otherwise அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் பேங்கிங் அப்படின்னா accept of deposit, leading of money, credition, agency service, ட்ரஸ்டி அண்ட் கஸ்டடியன் ரோல், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பேங்கிங் வந்து பண்ணுறாங்கன்றாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் இன் இங்கிலாந்து, அதாவது பேங்கிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னா இங்கிலாண்டில் தான் டியூரிங் 17th century தான் வந்துச்சு. அதாவது கோல்ட்ஸ்மித் ஆக்ட் மூலமாக தான் வந்துச்சுன்றாங்க. ஃபஸ்ட்டு பேங்க் வந்து என்னென்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. எப்போனா 1694. எந்த கேஸில் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ளோலி விசஸ் ஹில்ஸ் 1848 இந்த கேஸில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் இல்லை ஹவுஸ் ஆஃப் லார்ட் என்ன எக்ஸாமினேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பேங்கருக்கும் கஸ்டமருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து எக்ஸாமின் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ட்ரஸ்டி மாதிரியா இல்லை இவங்க வந்து டெப்டர் அண்ட் கிரெடிட்டாரா அப்படின்னு ஒரு டவுட்டாக இருக்கும்போது ஹவுஸ் ஆஃப் லார்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பேங்கர்ன்றவங்க வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியை வந்து சேவ் பண்ணுற பர்சன் தான். ஸோ இவங்கனால வந்து ஒரு ட்ரஸ்ட் அண்ட் பெனிஃபிஷியரி வந்து கொடுக்க முடியாது. ஸோ வந்து பேங்கர் அண்ட் கஸ்டமர்ன்றவங்க வந்து யாருன்னா ஒரு டெப்டர் அண்ட் கிரெடிட்டரோட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்கன்னு சொல்லி இந்த கேஸில் தான் சொல்லியிருப்பாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து என்ன மாதிரி ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா, ஏஷியன் பீரியடில் வந்து உண்டியல்னு சொல்லுவாங்க நம்மலாம், உண்டீஸ். அதாவது நம்ம ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வைப்போம். நிறைய பிளேஸில் பார்த்தீங்கன்னா கோயிலையோ இல்லை வீட்லையோ வந்து உண்டியல்னு வச்சிருப்பாங்க. அதுதான் உண்டீஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களா சேவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மெத்தடை தான் வந்து பேங்கிங்லால் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மாடர்ன் பீரியடில், அதாவது பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் வந்து ஆர்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுவும் பிரிட்டிஷ் பீரியட் தான் ஸ்டார்ட் ஆனப்போ. ஸோ ஆர்பிஐ வந்து 1935 வந்தாங்க. தென் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 1949 நேஷனலைசேஷன் ஆனது வந்து 1969 to அண்ட் 1918 வந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேங்க்ஸ் வந்து என்னன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ், பேங்கிங் பை இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி 5 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 3 செக்டார்ஸ் இருக்குது, பப்ளிக், பிரைவேட் அண்ட் ஃபாரின். பப்ளிக்ன்றது வந்து ஒரு கவர்மெண்ட்டால் கண்ட்ரோல் பண்ணுறது, அதுவுமே ஆர்பிஐக்கு கீழே தான் இருக்குது, அண்டரில் தான் இருக்குது. தென் ஆனால் அது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பேங்க்ன்றாங்க. என்னென்ன பேங்க் அதில் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தோன்னா எஸ்பிஐ வரும், அசோசியேஷன் பேங்க்லாம் வந்து வருவாங்க. நேஷனலைசேஷன் பண்ண பேங்க் எல்லாமே வந்து பப்ளிக் செக்டரில் தான் வருவாங்க. பிரைவேட் பேங்க்ன்றது வந்து அது ஒரு மெஜாரிட்டி தான், அவங்களும் எஸ்பிஐ கீழே தான் இருக்காங்க. பட் பப்ளிக்கை விட பிரைவேட்டில் வந்து பண்ணுற ப்ராசஸிங் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபாரின் பேங்க் அப்படின்றது வந்து அதர் கண்ட்ரியில் இருக்க பர்சன்ஸ் வந்து சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம இந்தியாவில் இருக்க பர்சனுக்கு அனுப்பும்போது நம்ம அந்த அமௌண்ட் டாலர்ஸ் ஆர் பாண்ட்ஸ் வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்தியா மணிக்கு ரூபாய்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஃபாரின் பேங்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதுலேயும் வந்து ஒரு 3 டைப் இருக்குது. ஸ்டேட் கார்பரேட்டிவ் பேங்க், டிஸ்ட்ரிக்ட் கார்பரேட்டிவ் பேங்க் அண்ட் அதர் கார்பரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக கார்பரேட்டிவ் ரூரல்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கொண்டு வந்த பேங்க்ஸ் தான் வந்து கார்பரேட்டிவ் பேங்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றது வந்து என்னன்னா, வில்லேஜ் பீப்புள்ஸ்க்காக வந்து கொண்டு வந்தது தான் வந்து டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கான சில அக்ரிகல்ச்சர் ஃபண்ட்ஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. சென்ட்ரல் பேங்க்ன்றது ஆர்பிஐ தான் சொல்லியிருக்காங்க. பேங்கிங் பை இண்டிவிஜுவல், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து பேங்கிங்ன்றதை வந்து யூஸ் பண்ணலாமானா யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து ஆர்பிஐயோட லைசன்ஸ் இருக்கணும் அவங்கள்ட்ட. அவங்க அந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து பேங்கிங்கிறத வந்து யூஸ் பண்ண முடியும், பேங்கிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த கேஸ் தான் சொல்லியிருக்காங்க பாருங்க, பேங்க் ஆஃப் இந்தியா விசஸ் ஹப்பை. இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேங்க்ன்ற வேர்டு வந்து எல்லாருமே யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேங்க்ன்ற வேர்டு வந்து பர்சன், அதாவது பப்ளிக் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரைவேட் பேங்க் எது, ஆதரைஸ்டு பேங்க் எது அப்படின்னு தெரியாது. ஸோ என்னன்னா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். தென் ஆர்பிஐலேருந்து அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க பேங்க்ன்ற வேர்டை வந்து அவங்களோட பேங்க்கில் வைக்க முடியும். இல்லை அப்படி இல்லாமல் ஒரு அன்ஆதரைஸ்டு ஒருத்தவங்க வந்து பேங்க்ன்ற வேர்டு வச்சுட்டாங்கன்னா அவங்க பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டை வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேங்கிங் பை பார்ட்னர்ஷிப், ஒரு பேங்கிங் பை பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் வந்து மேக்ஸிமம் 10 பேங்கிங் ஆக்சுவல் இருக்கணுன்றாங்க. இது செக்ஷன் 11 வந்து பேங்கிங் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க, கம்பெனி ஆக்ட்லையும் சொல்லியிருக்காங்கன்றாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, கேனாட் ஃப்ரீலி கேரிட் பேங்கிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்கிங் பை கோஆபரேட்டிவ் சொசைட்டி, பேங்கிங் பை கோஆபரேட்டிவ் சொசைட்டின்றது வந்து ஒரு ரூரல் பீப்புள்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதாவது லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா கோஆபரேட்டிவ் ஒரு ரூரல் பர்பஸ் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ்ல பார்த்துருப்போம். ரூரல் பீப்புள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அதை. ஸோ அதே தான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க, அவங்களோட பர்பஸ்க்காக தான் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த செக்ஷனில் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 56 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. இதை பந்துராங்க கணபதி இந்த கேஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
சஃபாரி ஆக்ட்டையும் தென் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டையும் வச்சு கம்பேர் பண்ணி கேட்டிருப்பாங்க கொஸ்டின் மார்க்கா. அதாவது கோஆபரேட்டிவ் பேங்க்ன்றது வந்து பேங்க்ன்றதுக்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எப்படின்னா கோஆபரேட்டிவ் பேங்க்கில் வந்து லோன் அண்ட் சம் பாரோ அமௌண்ட் வாங்கினது வந்து அவங்க ரிட்டர்ன் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம், சஃபாரி ஆக்ட் மூலமாக வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கலாமான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க சஃபாரி ஆக்ட் மூலமாக வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். தென் இது வந்து கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து பேங்க்ன்ற டெஃபினேஷனுக்குள்ளே தான் வரும்னு சொல்லியிருப்பாங்க. தென் பேங்கிங் பை கம்பெனி அப்படின்னா என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங்கில் வந்து ஆர்பிஐயோட லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த கம்பெனி ஆக்ட்ஸ்குள்ளே வந்து அது வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் சொல்லியிருப்பாங்க லைசன்ஸ் ஆஃப் பேங்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை எந்த கேஸில் பார்ப்போம்னா ஆர்பிஐ விசஸ் பியர்லெஸ். இந்த கேஸில் என்ன இருக்குன்னா ஆர்பிஐக்கு வந்து பவர் இருக்கா, அதாவது ரொம்ப வைடான பவர் இருக்குது, அது வந்து கிளியராக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுருப்பாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கணும், ஒரு பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆர்பிஐக்கு வந்து பவர் இருக்குது. அது டேரெக்டாகவும் இருக்கலாம், இன்டேரக்டாகவும் இருக்கலாம். ஸோ கம்பெனி பர்பஸ்லன்னு வரும்போது ஒரு ஆர்பிஐ வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் பப்ளிக்ன்றனால அவங்களுக்கு வந்து இதில் வந்து டேரெக்டாக வந்து எல்லா பவரும் இருக்குன்ற மாதிரி இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. பேங்கிங் பை ஃபாரின் கம்பெனி அப்படின்னா என்னென்னா ஃபாரின் கம்பெனியில் வந்து பேங்கிங் வச்சிருக்காங்களா, ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம இந்தியாவோட லா வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் செக்ஷன் 23 வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு HSBCன்ற ஒரு கம்பெனியும் பேங்க்கும் அண்ட் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ஸ்லையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஷெடியூல் அண்ட் நான் ஷெடியூல்னா என்னென்னு பார்ப்போம். ஷெடியூல்ன்றது வந்து ஒரு ஆர்பிஐயில் வந்து ஸ்பெஷல் பெனிஃபிட் இருக்கும் ஷெடியூல் பேங்காக இருக்கும்போது. இது நான் ஷெடியூலாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஷெடியூல்ன்றது வந்து ஃபுல்லாகவே வந்து ஆர்பிஐ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா விஷயமே. நான் ஷெடியூலில் வந்து அப்படி இருக்காது, லிமிட்டட் ஃபெசிலிட்டி மட்டும் தான் இருக்குன்றாங்க. இதை எந்த கேஸில் பார்ப்போம் அப்படின்னு நரேந்திர குமார் மகேஸ்வரி இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்பெனி, அதாவது ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியலாவோ இல்லை ஒரு எக்கனாமிக் டிசிஷனில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து அது ஆர்பிட்டரியாவோ இல்லை அன்ரீசனபிளாக ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சுன்னா பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃபினான்ஷியல் டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி இவங்க வந்து அந்த இடத்துல வந்து நுழைஞ்சு பார்க்கலாம், அவங்களுக்கு அதுக்கான எல்லா பவருமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்னு. நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க் வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1969 தான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. 14 மேஜர் கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது நிறைய ப்ரைவேட் பேங்க் வச்சுக்கவங்களுக்குலாம் வந்து இது அஃபெக்ட் ஆச்சு, ரூரல் ஏரியாவில் நிறைய அஃபெக்ட் ஆச்சு. பட் வந்து செகண்டாக வந்து 1918 வந்து ஒரு 6 பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. பட் இது எல்லாமே எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ரைவேட் பேங்க்கோட ஓனர்ஷிப்பை வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, சோசியல் ஜஸ்டிஸ்க்காகியும் அவங்களோட எக்கனாமிக் டெவலப் பண்ணுறதுக்காகவும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் தான் வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. அர்பன் ஏரியாவில் உள்ள எல்லா விஷயத்தையுமே வந்து இண்டஸ்ட்ரி கிட்ட வந்து நம்ம ரொம்ப பெருசாக கொண்டு வரணும், மக்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நேஷனலைசேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே எதுக்குன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காகவோ இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டாக எடுத்த முடிவு தான். இது எந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா RC கூப்பர் இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸில் இவர் தான் வந்து கேஸ் போட்டுப்பார் ஃபஸ்ட்டு நேஷனலைசேஷன் பேங்க் ரொம்ப ஃபேமஸான கேஸ்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸில் என்ன இருக்குன்னா இவர் ஒரு பேங்க் நடத்திருப்பாரு, அந்த பேங்க் வந்து நேஷனலைசேஷன் பண்ணும்போது அவங்க எடுத்துப்பாங்க. பட் கோர்ட் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஆர்டிகல் 14, 19 கிளாஸ் 1 கிளாஸ் F 31 எல்லாமே வந்து வயலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் அவர் கேஸ் போடுவார். பட் கோர்ட்டோட ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட், அதாவது பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பேங்க்கை நேஷனலைசேஷன் பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது, ஆனால் அதுக்கான போதியமான காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும், அது வந்து ஃபேராக இருக்கணும், இந்த அவங்க காம்பன்சேஷன் வந்து ரியலாக கொடுக்கணும், ஃபேக்காக வந்து கொடுக்கக்கூடாது எதுவுமே அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப லேண்ட்மார்க்கான கேஸ், இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களோட என்னதான் அவங்க விஷயம் வயலேட் ஆனாலும் ஒரு பப்ளிக்கோட, அதாவது ஒரு லாட்டின் மேக்ஸிம் கூட சொல்லுவாங்க பப்ளிக்கோட நெசசிட்டினா ரொம்ப முக்கியம் ப்ரைவேட்டோட நெசசிட்டியோட அப்படின்னு. ஸோ அதை வந்து இந்த கேஸில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பப்ளிக்கோட நெசசிட்டிக்காக ப்ரைவேட்டோட நெசசிட்டி வந்து இவங்க பெருசாக எடுத்துக்காமல் அந்த காம்பன்சேஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட் யூனிட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.